என்னுடைய பேர் வீணா விஜயரூபன், வடக்கு மாகாண அபிவிருத்தி சங்கத்தினுடைய தலைவர். இங்கே இருக்கிறவர்கள் எல்லாருமே வெளி மாவட்டங்களில் நீண்ட காலமாக 5 வருடங்களுக்கு மேலாக பல்வேறுபட்ட நெருக்கடிகளோடும் துயரங்களோடும் பணியாற்றுகின்ற உத்தியோகத்தர்கள். இவர்கள் இலங்கையிலே தங்களால் முயன்ற வரைக்கும் சகல அமைச்சுக்கள் அரசியல்வாதிகளுடைய தீர்மானம் எடுக்கக்கூடிய மட்டங்கள் எல்லாத்திலையுமே தங்களுடைய இடமாற்றங்கள் தொடர்பாக முடியுமான வரைக்கும் போராடி பார்த்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் கூட எங்களுக்கு நன்றாக தெரியும். இது எங்களுடைய ஜனாதிபதியினுடைய ஒரு முகவராக பிரதியாக செயற்படுகின்ற ஆளுநரூடாக இந்த பிரச்சனைகளை நியாயபூர்வமாக முன்வைப்பதற்காகவே ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக இதனை செய்திருக்கிறார்கள். இந்த கவன ஈர்ப்பு போராட்டமாக நாங்கள் செய்கின்ற இந்த போராட்டம் என்பது வெளி மாவட்டங்களிலே 3 வருடங்களுக்கு மேல் பணியாற்றுகின்ற அனைவரையும் நிபந்தனையற்ற வகையில் அவருடைய சொந்த மாவட்டங்களுக்கு மீளத் திரும்புவதற்கு இந்த நியாயமான ஊழலற்ற அரசாங்கம் சரியான பொறிமுறையை வகுத்து அவர்களை மீளவும் தன்னுடைய சொந்த இடங்களுக்கு மீள அழைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய தீராத தாகமாகத்தான் எங்களுடைய உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள். காரணம், கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக சொல்ல முடியாத பல்வேறுபட்ட துயரங்களோடு பலதரப்பட்ட இழப்புகளோடு எங்களுடைய உத்தியோகத்தர்கள் வெளிமாவட்ட பணிகளை செய்து வருகிறார்கள். இந்த இடமாற்றங்களை பெற்றுத் தருவதாக காலத்துக்கு காலம் பல்வேறு தீர்மானம் மிக்க அரசியல் சக்திகள் வாக்குறுதிகளை அளித்திருந்த பொழுதிலும் அவையவையும் நடைமுறைப்படுத்தப்படாது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவை சார்ந்த இடமாற்ற சுற்று நிருபங்கள் தூக்கி வீசப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது. அவை காலங்கடந்ததும் பொருத்தமற்ற பொறிமுறைகளை கொண்டதுமாகவே காணப்படுகிறது. எங்களுடைய பாதிக்கப்பட்ட உத்தியோகத்தர்களுக்கான நீதியான நியாயமான தீர்வுகளை கொடுக்கக்கூடிய வரையறைகளையோ கொள்கைகளையோ அல்லது முடிவுகளை தரக்கூடிய சுற்று நிருபங்களை கொண்டிருக்காத சுற்று நிருபங்களுடான நியாயமான இடமாற்றங்களை நாங்கள் எதிர்பார்ப்பது என்பது மிகவும் ஆபத்தான ஒன்றாகவே இருக்கிறது. அவை நடந்து முடிந்த வருடாந்த இடமாற்றத்தில் ஏமாற்றப்பட்டவர்களாக அல்ல நியாயம் கிடைக்காதவர்களாக எங்களுடைய உத்தியோகத்தர்கள் இன்று வீதியில் இறங்கி இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் குடும்பங்கள் இருக்கிறது, அவர்களுக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது. ஆகவே வெளிமாட்ட பணியை போதுமானதாக திருப்தியோடு செய்தவர்கள் நியாயபூர்வமாக இந்த மாவட்டத்துக்கு திரும்புவதற்கு சகல தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்பதோடு சகலருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். இந்த மாவட்டத்தில் இருப்பவர்களுக்கும் வெளி மாவட்டத்தில் பணியாற்றுபவர்களுக்கும் யாரும் பாதிக்கப்படாத நியாயம் கிடைக்க வேண்டும் என்றுதான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த போராட்டத்தை எந்த பக்கத்திலாவது நீர்த்து போக செய்யாது ஊடக நண்பர்களாகிய நீங்கள் இதை மேக்சிமம் எவ்வளவு தூரம் இவருடைய வழிகளை புரிந்தவர்களாக வெளிக்கொணர வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் அன்பாக கேட்டு நிற்கின்றோம். மாவட்ட செயலகம் கிளிநொச்சியில் நான் அபிவிருத்தி உத்தியோகத்தராக 6 வருடங்கள் கடமையாற்றி முடித்துள்ளேன். நாங்கள் கடந்த காலத்தில் இடமாற்றத்துக்கு நடவடிக்கை எடுத்து மினிஸ்ட்ரி லெவலில் நாங்கள் போய் எந்த பயனும் இல்லை. இந்த வருடம் கூட நாங்கள் இடமாற்றம் கிடைக்கும் என்று பார்த்தால் அந்த இதில் எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. எங்களோட வேலை செய்கிற சக உத்தியோகத்தர் பெண் உத்தியோகத்தரங்க ஆண் உத்தியோகத்தரம் பலர் மன அழுத்தத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறார்கள். நாங்கள் 6 வருடம் முடிந்து 6 வருடம் நாங்கள் வேலை செய்து இப்போ இனிவரும் காலத்தில் வேலை செய்கிறதுக்கு மன அழுத்தத்தெல்லாம் வேலை செய்கிறோம். அரசு அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். என்னடா 6 வருஷம் நாங்கள் வேலை செய்து முடிச்சிட்டோம், இனி நாங்கள் வேலை செய்ய அதை நாங்கள் அதே மனநிலையோட வேலை செய்வோமோ நாங்கள் ஒரு நடப்புடமான ஒரு இதில் வேலை செய்கிறோம்.
பல பெண் உத்தியோகத்தர் வந்து மெடிக்கல் இஷ்யூகள் இருக்குது. அரசாங்கத்துக்கோ எங்களோட அதிகாரிகளுக்கோ பலமுறை எடுத்து சொல்லி ஒரு கரிசனை காட்டியல. இப்படி ஒரு ஈவிரக்கம் இல்லாமல் ஒரு செயற்பாடானது எங்களது அரச உத்தியோகம் நாங்கள் விசுவாசமாக வேலை செய்கிறார்கள். ஆனால் இப்படியான செயற்பாடு வந்து எங்களுக்கு வந்து மன உளைச்சல் ஏற்படுது. நாங்கள் 5 வருஷம் வேலை செய்கிறோம். 5 வருஷம் வந்து நாங்கள் வேலைக்கு போட்டு வாரது அதுக்குரிய செலவு சாப்பாடு இதர செலவுகள்லாம் எங்களோட காசு முடியுது. 5 வருஷம் அரச உத்தியோகம் பண்ணி வேலை செய்து எங்களுக்கு ஒரு சேவிங்கும் ஒன்றும் இல்லை. சும்மா ஒரு பேச்சுக்கு அரச உத்தியோகத்தர் இல்லை. ஆனால் அரச உத்தியோகத்தர் இல்லாமல் கடன்லாம் போகிறோம். உங்கள் அரச உத்தியோகத்தர் ஊரில் இருக்கிறவங்கள கூட அந்த சம்பளத்தில் வாழலாட்டி நாங்கள் வெளி மாவட்டத்தில் இருக்கிறாங்க என்னென்னு நாங்கள் வாழலாம். இங்கே இடமாற்றம் பண்ணி செய்யக்க மேல் பிராஞ்சில் ஒரு மினிஸ்ட்ரி இருக்கும், கீழ் பிராஞ்சில் ஒரு மினிஸ்ட்ரி இருக்கும், இடமாற்றம் செய்கிறீங்க. நாங்கள் வெளிமாற்றம் இருக்கிறோம், இடமாற்றம் செய்கிறவங்க வந்து அது கணத்தில் எடுத்துக்கொள்ள தானே. யாழ் மாவட்டத்துக்கு மட்டும் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது? தெல்லிப்பள்ளியிலேருந்து நல்லூருக்கு ஆன்சர் அது இந்த வருஷம் நடந்திருக்கு தானே. என்ன நடந்திருக்கு? நாங்கள் வெளிமாவட்டத்திலேருந்து வரோம், எங்கள் லிஸ்ட் ஒன்றுமே இல்லை. நாங்கள் யாழ் மாவட்டத்தை செய்த நாங்கள்லாம் ஏன்னா வேலை நிமித்தம் தான் வெளிமாவட்டம் போயிருக்கிறோம். இப்படி உங்களுக்குள்ளேயே மாறி இடமாற்றம் செய்து கொண்டால் எங்களுக்கு இனிவரும் காலத்தில் இதான் நிலைமை. இந்த வருடம் வந்து இது முடிவிருக்கணும். இதுக்கு ஒரு முடிவு எடுக்காட்டி தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டு தான் இருப்போம். நன்றி. வணக்கம். நான் வந்து சாமந்தி சிவலிங்கம், மாந்தை கிழக்கு பிரதேச செயலகத்தில் கடந்த 6 வருடங்களாக கடமையாற்றி வருகின்றேன். உண்மையிலே வந்து ஒரு அரச உத்தியோகத்தர் வந்து போராடுவதற்கான காரணம் வந்து அதாவது இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொள்வதற்கான காரணம் வந்து இந்த 6 வருடங்களாக பல இன்னல்கள் துன்பங்களை எதிர்நோக்கி இருக்கின்றோம். என்னென்னு சொன்னால் ஒரு உத்தியோகத்தர் வந்து காலை 5:30க்கு பஸ் ஏறி ஆஃபீஸுக்கு சென்றடைகிறது 3 மணித்தியாலம் செல்கிறோம். போகிறது 3 மணித்தியாலம், அலுவலக வேலையை முடித்து விட்டு திருப்பி 6 மணிக்கு ரிட்டர்ன் ஆகிறோம். அப்போ ஒரு அலுவலர் வந்து ஒரு பஸ்ஸில் வந்து 6 மணித்தியாலம் பிரயாணம் செய்து வருகின்றோம். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் ஒரு பெண் அலுவலரோ அல்லது ஒரு ஆண் அலுவலரோ ஒரு வீட்டை வந்து அலுவலக சூழ்நிலையில் வந்து ஒரு சிறந்த சேவையை ஆற்றி வீட்டை வரும்போது ஒரு சிறந்த ஒரு தாயாகவோ சிறந்த ஒரு தந்தையாகவோ அல்லது சிங்கிளாக இருக்கிறார்கள் சிறந்த ஒரு அம்மாவுக்கு ஒரு பிள்ளைகளாகவோ வேலை செய்ய முடியாது. அப்போ குடும்பத்தில் வந்து பல இன்னல்கள் பிரச்சனைகளை நோக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுது. இப்போ ஒரு 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 அலுவலர் வந்து 6 மணித்தியாலம் பிரயாணம் செய்து மீண்டும் வந்து வீட்டுக்கு வந்து பல ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது என்ன செய்கிறேன்ற முடியாத சூழ்நிலையில் வந்து குடும்பத்திலே பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. எனவே தான் இந்த இந்த நமது நாட்டில் வந்து ஊழலற்ற முறையில் சிறந்த ஒரு அரச ஆட்சியை மேற்கொள்ளும் இந்த அரசாங்கத்தை வந்து நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த இடமாற்றம் என்ற பொறிமுறையில் வந்து எந்தவித ஊழலும் இல்லாமல் ஒரு ஒழுங்கான பொறிமுறையில் அதாவது ஒரு சேவை நிலையத்தில் வந்து தொடர்ந்து 6 வருடமோ 10 வருடமோ 12 வருடங்களோ கடமையாற்றுற உத்தியோகத்தர்களை வந்து நமக்கு பதிலீடாக அனுப்பி வெளி மாவட்டத்தில் பணிபுரிகின்ற எமது அலுவலர்களை வந்து யாழ் மாவட்டத்தில் அதாவது சொந்த மாவட்டத்தில் பணிபுரிவதற்கு ஒரு ஒழுங்கான பொறிமுறையை மேற்கொண்டு இந்த 2026ஆம் ஆண்டுக்கான இந்த மேன்முறையீட்டு காலப்பகுதியில் எமது அனைவரது பெயரை உள்வாங்க வேண்டும் என்று கூறி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் செந்தூரன். நான் மாந்தை கிழக்கு பிரதேச செயலகத்தில் பணிபுரிகிறேன். நாங்கள் எல்லாரும் எதிர நிற்கிற எல்லாருமே யாழ்ப்பாணத்தை சொந்த மாவட்டமாக கொண்டு வெளி மாவட்டத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் வெளி மாவட்டத்தில் வேலை செய்யலை என்று இங்கே வந்து போராட வரல. நாங்கள் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தந்த உடனே எந்த மறுப்பும் இல்லாமல் அந்த மாவட்டத்துக்கு உடனே போய் வேலைக்கு போனாங்க. இங்கே அப்பாயின்மெண்ட் கிடைச்ச உடனே வேறு காரணங்கள் சொல்லி வேறு செல்வாக்கில் இருந்த ஆக்களுக்கு சலுகை வழங்கப்படுகிறது. எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் நேர வேலை போன எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால எல்லை ஒன்றை வரையறுங்கும். இது இப்போ இன்றைக்கு நேற்று வந்த புது பிரச்சனை இல்லை. இது காலங்காலமாக எங்களுக்கு முதல் இருக்கிற பேட்ச் என்று சொல்லி 5 வருஷம் 6 வருஷம் 8 வருஷம் எங்களோட இருக்கிறாக்கள் 8 வருஷம் ஆகியிருக்கணும். சரியா? அப்படியான ஆக்கள் வந்து இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டு இருக்குது. இது வந்து வடக்கில் மட்டும் காணப்படுற ஒரு பிரச்சனை. எங்களுடைய 5 ஜிஏக்கும் இடையில் முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சி, மன்னார், யாழ்ப்பாணம் இந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற எங்கள்ட ஜிஏக்குள்ள இடையில் காணப்படுற பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு சரியான பொறுமையை கொண்டு வாங்க. ஏன்னு சொன்னால் இந்த பிரச்சனை இன்றைக்கு நேற்று ஆரம்பிக்கப்பட்டது அல்ல. இந்த டிரான்ஸ்ஃபருக்குன்னு சொல்லி பல உயிர்கள் கூட பலி போயிருக்குது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் உயர் அதிகாரிகள் வந்து இதில் சற்று கூட கரிசனை காட்டாமல் நாங்கள் டிரான்ஸ்ஃபர்ன்ட்டு போய் கேட்ட உடனே ஒரு பக்கத்து டிவிஷன் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு இருக்கிற டிரான்ஸ்ஃபரை பார்க்குற மாதிரி தான் எங்கள்கிட்ட 200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் ஒவ்வொரு நாளும் பஸ்ஸில் போய் வர எங்கள்கிட்ட டிரான்ஸ்ஃபரை நீங்கள் பார்க்குறீங்கள். இது அவ்வாறான ஒரு சாதாரண டிரான்ஸ்ஃபர் இல்லை. அந்த வகையில் இந்த டிரான்ஸ்ஃபருக்கு நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் எடுத்தோன்னே இன்றைக்கு வந்து இங்கே செய்யலை. பல காலமாக பல இடத்துல மனு கொடுத்து பல அரசு அதிகாரிகளோ சரி அரசியல்வாதிகளோ சரி இதாட்டி டிரான்ஸ்ஃபர் சம்பந்தமான திணைக்களங்களோ சரி எல்லாத்துக்கும் போய் 7 அளவு முயற்சி செய்து எல்லா இடமும் நாங்கள் இதை பார்க்குறோம் உங்களோட விஷயம் நியாயமானதுன்னு சொல்லி நம்ம ஒழிக்க. ஆனால் நாங்கள் ஜனாதிபதி செயலகம் கூட நேரடியாக ஜனாதிபதியிட்ட கூட மனுவை கொடுத்து
ஜனாதிபதியிலிருந்து கூட அந்த உங்களோட விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம்ட்டு ஒரு பதில் ஒன்று வந்தது. ஆனால் இன்றைக்கு மட்டும் நாங்கள் கடைசி மட்டும் எதிர்பார்த்திருந்த நாங்கள் எங்கள்கிட்ட இந்த வருடாந்த இடமாற்றத்தில் வந்து எங்களுக்கு ஒரு சரியான பதில் கிடைச்சிது. 5 வருஷத்துக்கு மேலே வேலை செய்கிற எங்களுக்காவது ட்ரான்ஸ்ஃபர் வருமென்று சொல்லி. ஆனால் இப்போ பதில் வந்துட்டுது, அதுக்கான ரிசல்ட் வந்துடுது. ஆனால் வந்து அதில் எங்கள்கிட்ட பேர் வந்து இடம்பெறலை. அதால் நாங்கள் பெருத்த ஏமாற்றத்தின் மத்தியில் மன விரக்தியில் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் இப்போ யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறது என்ன செய்கிறோன்னு தெரியாமல் இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் பின்னால் இருக்கிற கவலையும் கஷ்டம் ஆயிரும். அது சொல்லி எண்டாது. அப்போ எங்களுக்கு சொல்கிறேன் சொன்னால் இடமாற்றத்தில் ஒரு சாதகமான பதில் வேணும். நாங்கள் ஒன்றும் வற்புறுத்தி பிள்ளையான விஷயங்களை கேட்கல. அதுக்கு வந்து இன்றைக்கு எங்கள்கிட்ட போராட்டத்தில் தயவு செய்து இன்றைக்கு இதை பார்க்குற அதிகாரிகளோ சரி இல்லாட்டி அரசியல்வாதிகளோ சரி இது ஒரு கரிசனம் உண்டு. இந்த விஷயம் ஒரு நியாயமான விஷயம்ன்றதை கருத்தில் உண்டு. எங்கள்கிட்ட ரான்சருக்கு உங்களால் முடிஞ்சளவு செய்து இனி வரும் காலத்திலேயாவது ஒரு நியாயமான ஒரு இடமாற்ற கொள்கையொன்றை உருவாக்கி எங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும். சரியா? இந்த 1ஆம் தேதியாவது இந்த வாரம் 2026ஆம் ஆண்டு 1ஆம் தேதி மட்டும் நாங்கள் ஒரு காலக்கெடு கொடுத்துருக்கிறோம். எங்கள் ரான்சர் சம்பந்தமான ஒரு சரியான பதில் வரணும் என்று சொல்லி. அதுக்குள்ளேயும் எங்களுக்கு இந்த ரான்சர் சம்பந்தமான ஒரு சரியான பதில் வராத பட்சத்தில் எங்கள்கிட்ட போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்குமென்றதை சொல்லி மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.